வெல்கம் டு ஒரு நமச்சிவாய ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகுது என்பது அருமையான செம்மண் பூமி. ஒரு 5 ஏக்கர் தார் சாலை முகப்பிலே அமைஞ்சிருக்கு பாருங்கள். ரோடு பேஸ் பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ரோடு பேஸ் காட்டிட்டேன் பாருங்கள். நல்லா பண்ணை வீட்டோட நல்லா குடியிருப்புக்கு நல்லா அழகான வில்லை வீடு ஒன்று பாருங்கள். இந்த வீடு தான் ரோட்லேருந்து அப்படியே கீழே இறங்கினாவே விற்பனைக்குள்ள லேண்டு தான். 5 ஏக்கர் நல்லா டார்க்கான செம்மண் பூமி. ஒரு இடம் சூப்பராக இருக்கும். ஒரு 7 நிமிஷம் வீடியோ இருக்கும். தயவுசெய்து பார்வையிட்டு செய்யதை பாருங்கள். அப்போ தான் இந்த தோட்டத்தில் முழுமையாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இடம் பிரமாதமான லேண்டு. அதே மாதிரி என்னோடய கஸ்டமர்கள் நிறைய பேர் வந்து தார் சாலை முகப்பிலே வீடு வேணுக்கு இது தோட்டம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த சேனலில் நான் இன்றைக்கி பதிவிட்டிருக்கேன். இடம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்கும் பாருங்கள். பாருங்கள் நல்லா முன்னாடி வந்து வீட்டுக்கு முன்னாடி நல்லா களமெல்லாம் இருக்கும். நல்லா தெளிவான லேண்டுங்க. பிறகு வீட்டுக்கு வந்து பிறகு முன்னாடி ஃப்ரெண்டில் இருக்குது பாருங்கள். வீடு பாருங்கள் நல்லா சூப்பரான வீடு. அதெல்லாம் நம்ம லிஸ்ட் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாருங்கள். அந்த வீட்டில் இன்னொரு சைட்டு பாருங்கள். நல்லா பாத்ரூம் வசதியோடு அமைஞ்சிருக்கு. அதில் பெரிய மாமரம் 2 இருக்குங்க அதில் லேண்டுலேயே. அதே மாதிரி வாஸ்துக்காகவே நல்லா சனிமொழியிலே கிணறு அமைஞ்சிருக்கு பாருங்கள். எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்கள் இடம் பாருங்கள். இந்த லேண்டை வந்து யாருமே வந்து பார்த்தா கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து பிடிக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது. இந்த தோட்டத்தில் அந்தளவுக்கு லேண்ட் இருக்குங்க. அதேமாதிரி வந்து பார்த்தோம்னா நல்லா காப்பில் உள்ள தென்னை மரம் ஒரு 150 தென்னை மரம் இருக்குங்க. நல்லா சாரி மரமாக இருக்குது. கீழே ஒரு வயல் தென்னை மரமாக இருக்குது. லேண்டு பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா சதுரமான லேண்டு, செவ்வக வடிவத்திலே லேண்ட் இருக்குது. அதேமாதிரி வந்து வடக்கால வந்து பஸ் போக்கும் தார் சாலையும், மேற்கால வந்து அதாவது பஞ்சாயத்து தார் சாலையிலே அமைஞ்சிருக்கு இடம். நல்ல ஒரு லேண்டு. இந்த தோட்டத்தில் எல்லாம் பாருங்கள். அது 2 போர் இருக்குங்க. ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி தனி கிணத்தோடனே அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த தோட்டமெல்லாம் நமக்கு பிடிச்சிருந்து வாங்கிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு சர்வீஸ் மட்டும் வாங்கிட்டா போதுங்க. இன்னும் ஒரு சர்வீஸ் தான் இருக்குது. இன்னும் ஒரு சர்வீஸ் வாங்கிட்டோமா போதுங்க. நமக்கு 2 சர்வீஸ் போதும். இந்த 5 ஏக்கருக்கு நல்லா நீட்டாக ஒரு போரில் வந்து ஃப்ரீ சர்வீஸ் போட்டுக்கிட்டு ஒன்றில் இப்போ இருக்கிறது வந்து கிணத்துல அப்படி இது பண்ணிக்கலாம். இடமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். கீழெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் போட்டிருக்கேன். இப்போல்லாம் முத்து சோளம் பயிரிட்டுருக்காங்க. இடம் பாருங்கள் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு இடம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து தார் சாலை பேசன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 400 அடிக்கு மேலேயே இருக்குங்க. அதே மாதிரி சாரி வாழை மரமாக வச்சுருக்காங்க இந்த லேண்ட்லேயே. அதே மாதிரி பார்த்தா இந்த ஏக்கரை வந்து ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து 40 லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை பிடிச்செடு கிடையாதுங்க. கொஞ்சம் நம்ம நேரில் உட்காந்து பேசும்போது கொஞ்சம் விலை குறைய வாய்ப்பு உள்ளது. அப்புறம் தென்னை வாழை மரம் நான் சொன்னேன் இல்லைங்களா பாருங்கள். அந்த மாதிரி சாரி வாழை மரம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த மண்ணுக்கு நல்லா சிறப்பாக வந்து எந்த விவசாயம் செஞ்சாலும் நல்லா நீட்டாக வளரக்கூடிய செம்மண் பூமிங்க அது. அதே மாதிரி பக்கத்தில் எல்லாமே வந்து பாக்கு தோப்பு இந்த மாதிரி குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்குங்க. பக்கத்தில் போகாமல் நல்லா தோட்டத்துக்கு எல்லாமே வீடுங்க இருக்குது. அது எனி டைம் வந்து தார் விட்டு வந்து வண்டி வாகனம் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்குங்க. இடம் பார்த்திங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இடம் ஃபுல்லுமே இந்த வீடியோவில் எடுத்திருப்பேன். நல்லாயிருக்குங்க. இதெல்லாம் வாங்கிட்டுங்க நீட்டாக பராமரித்தாங்க. நல்ல ஒரு லேண்டுங்க. அதே மாதிரி வந்து நம்ம இதிலெல்லாம் பணம் போட்டோமா நாளுக்கு நாள் நல்லா டெவலப் ஆகக்கூடிய இடம் தாங்க. நல்ல கெயின் வேல்யூ அதிகமாக இருக்குங்க. போட்ட பணம் என்றைக்குமே லாஸ் ஆகாதுங்க. அந்த மாதிரி பூமி தாங்க இதெல்லாம். அவ்வளோ நீட்டாக இருக்குங்க இடமெல்லாம் பாருங்கள். தண்ணி தொட்டி இதுலேயே இருக்குது. கிணறுலாம் பாருங்கள் காட்டுறோம் பாருங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடமெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்கும் பாருங்கள். கிணறு பாருங்கள். கிணறு நீட்டாக பராமரித்து வச்சுருக்காங்க பாருங்கள். 2 பேருமே கம்ப்ரஸரும் ஓடிட்டு இருக்குதுங்க. நம்ம நீர்மூழ்கி மோட்டரும் ஓடிட்டுருக்கு. 2மே கிணத்துல தண்ணி. அந்த பக்கம் பாருங்கள் லெஃப்ட்டில் உள்ளது வந்து கம்ப்ரஸருங்க, ரைட் சைடில் உள்ளது வந்துங்க நம்ம மோட்டர் போட்டிருக்காங்க. 2 போர்லேயும் நல்லா தண்ணி உள்ள போருங்க. கிணத்துல தண்ணி விட்டு அதிலேருந்து எடுத்துகிட்டு இப்போல்லாம் விவசாயம் போட்டுங்க ஃபுல்லுமே எல்லாம் மஞ்சள் போட்டு எடுத்துட்டாங்க. இப்போ அடுத்த விவசாயத்துக்கு தாங்க அதை அப்புறம் இவ்வளோ செஞ்சு போட்டிருக்காங்க. அப்புறம் கம்ப்ரஸரும் ஓடிட்டு நீர்மூழ்கி மோட்டரும் ஓடிட்டு இருக்கு பாருங்கள். கிணத்துல தண்ணி விட்டு கிணத்துலேருந்து எடுத்து எல்லாம் விவசாயம் பண்ணிக்கிறாங்க. நல்லா சூப்பரான லேண்டு. அதேமாதிரி இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படி பார்த்தா நம்ம சேலம் டு ஆத்தூர் எடுத்து கடம்பூருக்கு அருகாமையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. கைத்தூர் அடுத்தது கடம்பூருக்கு அருகில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அப்புறம் நல்ல ஈபி பாக்ஸ் எல்லாம் அப்புறம் நல்ல நீட்டாக அமைச்சிருக்காங்க செட்டு போட்டு.
எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த தோட்டத்தில் அவ்வளோ தெளிவாக வச்சுருக்காங்க எல்லாமே. தோட்டம் ஃபுல்லுமே இருக்கும். அதேமாதிரி வந்து வீடியோ வந்து கிளிக் பண்ணாத பார்த்தீங்களா தான் உங்களுக்கு இருக்கும். பாருங்கள் ரோடு பேஸ் பாருங்கள். எனி டைம் வந்து வண்டி வாகனம் போகக்கூடிய இருக்குதுங்க. அதேமாதிரி இந்த லேண்டில் வந்து ஒரு நாளைக்கு 2-3 டைம் பஸ் போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி தென்னை மரம்லாம் இப்போ நல்லா காப்பில் இருக்குது. 150 தென்னை மரமே நல்லா இருக்குங்க. இடம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருப்பாருங்க. இது பூராமே இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே விற்பனைக்குள்ள லேண்டு தாங்க. இது ஒரு போர் இடம் வருங்க. இப்போ வீடியோவில் எப்படி இருக்குன்னு அதே மாதிரி தான் நேரில் இருக்கும். கண்டிப்பாக வந்து பிடிச்சிருந்தா வாங்கக்கூடிய நபர்கள் மட்டும் கால் பண்ணிவிட்டு இடத்த வந்து நேரில் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா டைரெக்டாக ஓனர்கிட்ட இருங்க. நேரில் வந்து சிட்டிங்கை உட்கார வைக்கிறோம். பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு லேண்டுங்க. அப்புறம் வெங்காயம் போட்டிருக்காங்க. அதுபோல் முத்து சோளம் பயிரிடுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போலாம் பண்ணியிருப்பேன் நான் வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆகுதுங்க. இப்போலாம் முத்து சோளம் பயிரிட்டு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு லேண்டுங்க. பார்த்தீங்களாங்க, கல்லுக்கிட்டலாம் நீட்டாக பராமரித்து அவ்வளோ தெளிவாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லுமே விற்பனைக்குள்ள லேண்டு தாங்க இது. அதேமாதிரி பக்கத்தில் எல்லாமே வந்து பாக்குத்தோப்பு அமைச்சிருக்காங்க. நாம்ளும் வந்து இடம் பிடிச்சிருந்து வாங்கிட்டு நாமளும் நீட்டாக அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நாங்கள் இடம் எவ்வளோ தெளிவாக இருக்குது இல்லைங்களா பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் பிடிச்ச நபர்கள் உடனே கால் பண்ணிவிட்டு வந்து நேரில் வந்து பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இடம்லாம் ஒரு இடம் இல்லாமல் வீடியோ எடுத்துருப்பாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு லேண்டு. மிஸ் பண்ணிடாதீங்க. கூடிய சீக்கிரம் அந்த வந்து பார்த்துட்டு இடத்த பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல ஒரு லேண்டு. கல்லெல்லாம் பாருங்கள். கல்லுக்கட்டில் பக்கத்தில் உள்ள கல்லுக்கிட்ட அவ்வளோ நீட்டாக பராமரிச்சிருக்காங்க. ஓகே, தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.